காயத்ரி ஃப்ரம் திண்டுக்கல். கிட்டத்தட்ட 4 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லா கிளாஸுமே நல்லா இருந்தது. எத்தனை தடவை வேணாலும் சொல்லி கொடுப்பாங்க. நான் நிறைய கேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் திணறல் இருக்கும். இன்னொன்று கஸ்டமர் கொடுக்கும்போது கொஞ்சம் பயமும் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த இது கிடையாது. அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் நான் வந்தது. நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று டைம்லெஸ் பீரியட்லயும் ஃபினிஷிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் சாந்தி. இந்த கேக் டெக்கரேஷன் கிளாஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு நாளையில இவ்வளோ படிக்க முடியுமா, இவ்வளோ கத்துக்க முடியுமா அப்படின்றதுக்கு நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சுதா மேம்? உங்களுக்கு புரிஞ்சுதா? ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது மேம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளாஸ் வர்றது இந்த டிசைனிங் கிளாஸ்க்காக. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ், அதான் ஒரு வாட்டிக்கு தான் 4-5 வாட்டி நீங்க சொன்னீங்க. அந்த பைப்பிங், ஃபைனல் ஃபினிஷிங், ஷார்ப் எட்ஜஸ் அதெல்லாம் உங்களால பண்ண நான் அப்படி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு சூப்பரா வந்துச்சு. நல்லா நல்லா சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோக்காகலாம் சொல்லல, நிஜமா மனசார தான் சொல்றேன். சொல்லுங்க மேம், எப்படி மேம் இருந்துச்சு கிளாஸ்? பிடிச்சிருந்துச்சா மேம்? ரொம்ப அருமையாக இருந்தது மேம். ஐசிங் வந்து செய்யும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அது எப்படி ஃபினிஷிங் வந்து தெரியாது மேம். செய்யும்போது வரல, முதல்ல நாங்கள் செய்யும்போது எப்படிடா நான் செய்யறதுன்னு ரொம்ப வந்து இதாக இருந்தது. நீங்கள் எப்போ கிளாஸ் போடுவீங்க நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் கிளாஸ் போட்டோன்னே நாங்கள் இங்கே வந்து நான் ஒரு நாளில் எப்படி இதெல்லாம் கற்றுக்க முடியும், அந்த புக்ஸை பார்க்கும்போது பேட்டர்ன் பார்க்கும்போது ரொம்ப வந்து இதாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது மேம். புரியற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. நாங்க ஒரு தடவை தப்பு பண்ணாலும் அதை வந்து எப்படி செய்யணும்னு ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க மேம். அதே மாதிரி ஐசிங்ல ஃபினிஷிங் எப்படி வரணுங்கிறத நீங்க எங்களுக்கு ஒன்னொன்னு பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தீங்க. உண்மையாலுமே ரொம்ப அருமையா. ஒரே நாள்ல முடிக்க முடியல, ரஷ் பண்ண மாதிரி அந்த ஃபீல் இருக்கு மேம். நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சித்திரமும் கைப்பழக்கம். செய்யும் போது செய்ய செய்ய வந்துடும். உண்மையாலுமே நாங்க ஒரு நாள்ல நாங்க இவ்வளவு முடிச்சிருக்கோம், இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கோம்னா பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொல்லணும். தேங்க்யூ மேம். கிளாஸ் பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். ஒரு குழந்தைக்கு, அதாவது எதுவுமே தெரியாத குழந்தைக்கு கை பிடிச்சி சொல்லி தருவாங்கல்ல, அதை மாதிரி சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு அந்த புக்கு பார்த்ததும். அதுக்கப்புறம் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் போக போக நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு எல்லாமே புதுசு தான். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பர்த்டே கேக் வந்தேன், அதே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இன்னும் நல்லா கிளியராக புரிஞ்சிச்சு. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம்.